எங்க இருக்க? எங்க இருக்கேன்? மத்திய எல்லாம் சிந்தை பண்ணது 2 2 4 நாளா 4 நாளாவா? அவங்க போனா 2 2 அவங்க போனா 4 நாளா? நான் வந்தா 2 2. ஏன் அப்படி? சவரு 2 2. கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருவமா, வாட்டமுள்ள பருவமா, ரெட்ட மாட்டு வண்டி ஊருகளமா, வருவமத்து தெரிவமா, பாட்டு படிச்சு பாடும் பலமும் தருவமா. கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருவமா, வாட்டமுள்ள பருவமா, கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருவமா, வாட்டமுள்ள பருவமா, ரெட்ட மாட்டு வண்டி மாட்டு வண்டி ஊருகளமா, வருவமத்து தெரிவம், பாட்டு படிச்சு பாடும் பலமும் திருச்சு மாட்டு வண்டி ஊருகளமா, வருவமத்து தெரிவம், பாட்டு படிச்சு பாடும் பலமும் தருவமா. இஷ்டப்பட்டு சுத்தி பழக்கிற ராசரே, என்ன பத்தி பேசுற, இஷ்டப்பட்டு சுத்தி பழக்கிற ராசரே, என்ன பத்தி பேசுற, நீ எதுக்கு இப்படி அரசு சந்தன பூசுற மகராசர், நடந்த கதையை எடுத்து எடுத்து பேசுற, நீ எதுக்கு இப்படி அரசு சந்தன பூசுற மகராசர், நடந்த கதையை எடுத்து எடுத்து பேசுற. சொந்த ஒரு தூத்துக்குடிதா, நான் சொல்ல இருக்கும் சாத்துக்குடிதா, ஏ சாத்துக்குடி கூட்டி கட்டுமே, உன் சூத்த பார்த்த வந்து கொட்டுமே, ஏ வாடி ஏ வாசப்படியே, சசி வப்பேவும் ஆசைப்படியே, வைக்காத ஒத்த வெடியே, ஒத்த வெடி வெத்து வெடியே, ஒரு முட்டை கடலை, 2 முட்டை கடலை, 3 முட்டை கடலை, கடலை 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 கிட்ட கடலை, கரிச காட்டு கடலை, கடலை கிட்ட கடலை, அம்மா மாக வேடலை போட்டேனா பொட்டி தெரிச்சு போறமாத்துக்க. ஏய் எல்லா கூட்டத்தை எழுப்பிட்டியல்ல? அதா அதா மழை விழுது, வீட்டுக்குள்ள போய் படு. ஆமா அவளே போச்சலு, சளி பிடிச்சுக்கிறோம், இருக்கிறவளையும் போச்சலு. மழை விழுது. நீங்களாம் ஏன் இருக்கீங்க? கிறங்காம போங்கத்தான், நல்லா இருப்பீங்க. 100 நாவல பொட்டல் ஆடுறோம், உங்களை நம்பி வந்ததுக்கு நாங்கள் தெருவில் தெரிய வேண்டியது. இந்த போய் வீட்டில் போய் தூங்குற பொம்பளையில ஆம்பளையெல்லாம் தூங்கும்போது கண்ணு தெரியாமல் போயிடணும். ஏய் தூங்கும் போது கண்ணு தெரியாம தாடி தூங்குவான். இது 6 வீட்டு கண்ணாடி தெரியல, 3 10 ரூபாய்க்கு வாங்கி. அப்பா தம்பி கண்ணாடி ஒரே மாதிரியா இருக்கு, உட்காருப்பா, நல்லா இருப்ப, நீயும் புதிவன்றியாப்பா. ஏப்பா பூரா கவட்டை கவட்டையா இருக்குன்னு நீ சிங்கிள் கவட்டையா இருக்கியாப்பா, உட்கார், நல்லா இருப்ப. இனிமே மேடையில் இருக்காலாம் ஓசு சொரிக்கங்க, எந்திரி பக்கத்தில் ஒரு கேரி பைய கட்டி விட்டீங்கன்னா நிறைஞ்ச. நீ சொல்லிட்டு வந்தியா ரமேஷ்? நீ சொல்லிருக்கியா? ஏய் சும்மா ரெடி, நீ எந்திரிக்காம உட்காந்துருக்குற. ஏன் போய் பாரு, எந்திரிக்குதானே. ஏய் ஏய் என்ன என்ன வாய் அடக்கி பேசு. நீ அடக்கி பேசுமா? முத கிழிச்சு விட்டுருவோம். என்ன பண்ணி போடுவேன்? என்ன பண்ணுவே நீ? என்ன தெரியும்? என்ன எதுக்கு நீங்க வந்த? நீ இப்ப ஆட தெரியுமா? ஆட தெரியும். பாட தெரியுமா? பாடு. பேச தெரியுமா? நல்லா பேசுவேனே. நான் ஊமையா? நான் ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை. நான் அதே மாதிரி ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை. நான் ஒரிஜினல் ஆம்பளை. நான் ஒரிஜினல் பொம்பளை. அவுத்து காமி என்ன? ஏய் என்னடி இப்படி அவுத்து காமிக்கிற? அப்ப நீ பொம்பளை இல்லையா? நீ நான் ஆம்பளை. ஆம்பளையா? ஆமா. அப்ப உனக்கு முன்னாடி தானே இவ்வளவு நேரம் ட்ரெஸ் எல்லாம் மாத்தனா நாங்க? உண்மையே இல்ல இல்ல இல்ல. சரி மேல அவுத்து கீழ அவுத்து காமி பாப்போம். நான் கீழ காமிக்கிறேன், நீ அப்படியே பார்த்துட்டு ஓசி. அப்பதான் நம்புவோம் ஆம்பளைங்கிற கருத்து என்ன அப்புறம். அப்பா சிவா லைட் எல்லாம் அமத்துப்பா. அப்புறம் தாலில போட்டுருக்க, பூ வச்சிருக்கற. வேஷத்துக்கு தான் போட்டிருக்கேன். அப்படியா? ஆமா. சரி ஒன்னு தெரிஞ்சுக்க. என்ன? எந்த ஒரு விஷயத்திலுமே ஆம்பளை இல்லாம பொம்பளையால ஒண்ணுமே சாதிக்க முடியாது. நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க, பொம்பளை இல்லாம ஆம்பளை ஒண்ணுமே பண்ண முடியாது. அத புரிஞ்சுக்க. என்ன பண்ணி போடுவ? நீ என்ன பண்ணி போடுவ? ஒன்னு சொல்லவா? என்ன? ஒரு திருவிழா சாமி கும்பிடணும்னா சரி ஒரு 4 ஆம்பளையால சேர்ந்து என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட மைக் செட் கொடுத்தா மைக் செட் நல்லா போடுவாங்க, யார்கிட்ட கச்சேரி கொடுத்தா நல்லா கச்சேரி பண்ணுவாங்க, சரி யார்கிட்ட சமையல் பண்ண விட்டா நல்லா சமையல் பண்ணுவாங்க. இப்படி அலையறது பூரா ஆம்பளை. சரி பொம்பளை என்ன பண்ற?
ஆம்பளை நீ என்ன பண்ற தெரியுமா? பொம்பளை என்ன பண்ற தெரியுமா? எப்படா ஆம்பளை வெளிநாடு போவான் அந்த பொம்பளை வீட்டுக்கு நுழையலாம்னு நினைச்சிட்டு இருப்பிய. பொம்பளை நீ என்ன பண்ற? நான் என்ன பண்றேன்? குறுப்பு சேலை எடுக்க அலையிற. குறுப்பு சேலை தானே எடுக்கிறோம், நல்ல விஷயம் தானே. இந்த குறுப்பு சேலை இருக்க அதெல்லாம் வாயை பொத்திரும். குறுப்பு சேலை எடுக்கிற, குறுப்பு சேலை எடுத்தாலும் பரவாயில்ல, இந்த சேலையில கூட சண்டை விட மாட்டேங்க, சண்டாலேயே ஜாக்கெட்டுக்கு சண்டை ஓட்டுருவீங்க. ஏன் இப்படி சொல்ற? என்ன உன் புருஷன் உனக்கு ஆரிவருக்கு வச்சு தச்சு கொடுத்துருக்கணும். அவ உடனே ஆப்போசிட், ஏன் புருஷன் கட்டிங் போட விதியத்தவன். அதான் பொம்பளை எல்லாம் சிரிக்காது, எனக்கு அப்படியே மிளகாய் அரைச்ச அப்பன மாதிரி இருக்கு. ஏன்டி? ஆமா, இருக்க பொம்பளை எல்லாம் கிளப்பிட்டு நீங்களும் போயிடாதே, உட்காந்துங்க, நல்லா இருப்பிய. கொஞ்ச நேரம் ஆனது ஆச்சு, இன்னும் ஒரு அரை மணி நேரம் சாமி. அரை மணி நேரமா? ஒரு மணி நேரம் இருக்கும். நீ 1.5 மணி நேரம் ஓட்டுவிய? சீச்சி, நீங்க அப்படிலாம் ஓட்டக்கூடாது. சரி, ஓகே. ஏன்னா பூரா இன்னைக்கு சம்பளம் அதிகமாக வாங்குறவங்களும் அது இருக்காங்க, தெரிஞ்சுக்கிட்டா சரி. தம்பி ஒன்னு சிறுநாத்து கோச்சுக்கிறாத. இல்ல சம்பளம் பேசுறதுக்கு ஆடியோக்காரங்க கொடுக்குறதுக்கு கரெக்டா இருக்கு. எண்ணி பாரு ஆளு. சிறுநாத்து கோச்சுக்கிறாத. தொடர்ந்து 3 நாளா போறமே, 3 நாள் ஒரே கருப்பு சட்டையா போற, ஒரே சட்டையா இல்ல வேற வேற கருப்பு சட்டையா வச்சிருக்கேன். ஏய், நாலு நிகழ்ச்சினா 4 சட்டை வச்சிருக்காப்ல, எனக்கு தெரியும். அந்த புத்ரு என்ன மேடைக்கு வருது? புத்ரு கூட்டம் போயிருச்சான், நம்ம என்ன பண்றது? கூட்டம் போச்சுன்னா பெபிக்கல ஊத்தி ஒட்டி விடவா? கிளப்ப முடியும். என்ன பண்ணணும்? அந்த அம்மா இந்த பிள்ளைய தூக்கிட்டு போறீங்க, இப்படிலாம் தூக்க வரைச்சில போகாதீங்க தான், நல்லா இருப்பேன். உங்களை 2 கை எடுத்து கும்பிடுறேன். நேற்று போன ஊர்ல எப்படித்தான் ஒரு ஆளு தூக்க வரைச்சல ஒரு பொம்பளை ஆளு பிள்ளைய மாத்தி தூக்கிட்டு போயிருச்சு. என்ன சொல்ற? மாத்தி தூக்கிட்டு போயிருச்சு. அந்த விழா கமிட்டி மேடைக்கு வந்தாரு. சரி, மேடைக்கு வந்தவன அவர் தொடர்ந்து ஒரு வாரமா மைக்ல தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருந்திருப்பார் போல. சரி, அவர் மேடையில வந்து ஐயா என்னன்னு சொல்லுங்க, நாங்க சொல்றோம்டே. போச்சா? அவ்வளவுதான். அப்புறம் என்ன? நல்லா இருக்கேன் இல்ல வேறதான். ஆமா, ஓதம் அத்தனை உண்டு. இருங்கப்போ நீங்க வேற. நல்லா இருக்கேன். அந்த அவர் அம்மாலே அந்த அங்கே மஞ்சள் சட்டையும் கருப்பு சட்டையும் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் தான் வெட்டினரி டாக்டர். ஆப்ரேஷன் அவருக்கு தான் தோசம் பண்ணணும். சரி சரி, நன்றி ப்ரோ. இங்கே தூக்குறிச்சு யாரையும் மீச்சு போடாதப்ப சண்டை வந்துடும். ஆமாம், அந்த ஒரு பிள்ளைய காணா. சரி, பிள்ளைய காணோம்னா அந்த விழா கமிட்டி அந்த தலைவர் மேடைக்கு வந்தார். சரி ஐயா, என்னங்க அண்ணே, ஒரு பிள்ளைய காணா. பொறுமையா பேசினாரு. சரி, நல்லா பேசுறாரு, நான் சொல்ல வாண்ணே, நான் பேசிக்கிறேன்டாரு. சரி, மைக்க பிடிச்சாரு மனுஷன். என்ன சொன்னாரு? இதுல இங்க திருவிழாவுக்கு வந்த இந்த பிள்ளைய காணாமதுக்கு அவர் பேச வராரு. சரி, ஒரு பிள்ளைய காணாமா சொல்லுடி, என்னத்த காணா? பிள்ளைய காணா. நீ சொல்றது எனக்கு புரிஞ்சாதானே நான் திருப்பி சொல்றதுக்கு. அவர் சொன்னது எனக்கு புரியாம தான் நான் கேட்டேன். பிள்ளைய காணாம. சரி, தூக்குன பொம்பளை. என்னது? தூக்குன பொம்பளை. தூக்குன பொம்பளை. பிள்ளைய கொண்டாந்து கொடுக்குறியா? அடுத்து என்ன? பிள்ளைய கொண்டாந்து கொடுக்குறியா? ஓஹோ, இல்ல உடனே செனையாக்கவா? என்னது செனையாக்கவா? இது மட்டும் வேமா புரியுமா உனக்கு? நீ அப்படிதான் சொன்ன, செனையாக்கவான்னு சொன்னோன்னே நான் வேற பயந்து. இல்ல, ஏன்னா அவர் அப்படி கேட்கல, நான் இப்படி சொன்னா நான் செனையாக்கவான்னு சொன்னாரா? அதனால இப்ப இல்ல, அதனாலதான் தூக்கு வச்சாரு, பிள்ளைய தூக்கிட்டு போக கூடாதுன்றே. இவ்வளவு பேசுறீல, ஆம்பளை பாக்குற வேலைய பொம்பளை என்ன வேலை பார்க்க தெரியும்? என்ன வேலை நாங்க பார்க்கல, அத முதல்ல சொல்லுங்க. ஆம்பளையால மைக் செட் போடுவான். டேய் எந்திரா, எங்கிட்ட படி இல்ல இறங்குறது, கால் வேற முடியல. இறங்கு, எங்கிட்ட இறங்குறது இல்லையே. ஆமா, சிமெண்ட் முட்டை தான் பெருத்து போச்சுல. சேர்த்து 5 இட்லியோட ஒரு இட்லி சேர்த்து தின்னே, இறங்க முடியல. இறங்க முடியாது. மைக் செட் போட தெரியுமா? நல்லா போடுவேனா? ஆம்பளையால கொத்தனார் வேலை பாப்பா. நாங்க சித்தால வேலைக்கு போறோம். நாங்க லாரி ஓட்டுவோம். எங்களுக்கு அந்த உரிமை கொடுத்தாச்சு, நாங்களும் ஓட்டுறோம். நாங்க கூலிப்பு போடுவோம். நாங்களும். பிரவீனா எடுத்துட்டு வா. இல்ல பிரவீனா வச்சிருக்கலா? இல்ல இல்ல, அவளை வாங்கிட்டு வர சொல்றேன் நான். பொம்பளை, ஏன்னா பொம்பளைக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். ஏன் இவ்வளவு பொம்பளை இருக்குன்னு பிரவீனா சொல்றேன். நாங்க அப்புறம் அந்த சரி 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 கூலி போடுவேன். ஆம்பளையால வேர்த்துச்சுனா சட்டை கழிப்படி தெரியுமா? இதுக்கு மேல நல்லா அப்புறம் நல்லா இருக்கீங்க. பாத்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்போ முன்ன போய் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. அப்போ ஊக்க கலட்றேன். பார்க்கலாம்னே, ஃப்ரீனே வானே. சகோ அண்ணே அண்ணே வானே. இதோட பார்த்தேன்னா உனக்கு பொம்பளை ஆசையே விட்டு போய். எங்க அண்ணன் கிட்ட போய் மைக்க கொடுத்தோன்னா ஊக்க கலட்டலாம்னு எங்க அண்ணன்ட்ட கொடுத்தேன் போய். அவர் என்னமோ இப்படிங்கிறாரு, என்னன்னு தெரியல. வேற நல்ல அண்ணன் தங்கச்சி. அண்ணன் தானே, வேற ஆள்கிட்ட போக. உங்களுக்கு தான் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் செலவு வைக்கணும். ஆமா சரி, கரெக்ட் வைங்க. சரி, ஒண்ணே ஒண்ணு பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது?
ஆம்பளை இல்லாம பிள்ளை பக்க முடியாது. ஆம்பளை எல்லாம் கை தட்டால தயவு செய்து நீங்களும் வண்டி எடுத்துட்டு போயிடலாம்னே, நல்லா இருப்பீங்க. ஆம்பளை உங்களுக்கு உயிரை கொடுத்து பேசி என் தாலியை போட்டு அறுக்க வேண்டியது. ஆம்பளை இல்லாம புள்ள பார்க்க முடியாதா? ஆமா. யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். நாங்களாம் பெத்து காட்டவா? எப்படி? எல்லாம் நாங்க ஊசி மூலியமா தான். நீங்களே எங்களுக்கு தேவையே கிடையாது. இப்பெல்லாம் புள்ள இல்லைன்ட்டு நாங்களாம் ஆஸ்பத்திரி போறோமா, அங்க ஏதோ ஒரு ஊசியை போடுறாங்களா, அது அப்படியே இந்த ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்டா சொன்னேனா? கை கொடுப்பா, எனக்கு கை கொடுத்துறேன். எப்படி கையை பாரு, எந்திரிச்சு வர முடியல, கை பிடிச்சு தூக்கி விட சொல்றாங்க. இங்க வாப்பா. சொன்ன பொம்பளைய மறந்துட்டு கையடிச்ச உன்னை மறக்க மாட்டேன். என்னது? கை தட்டுன உன்னை மறக்க மாட்டேன். நீ ஆம்பளை தானே? ஆம்பளை தானே? ஆமா. கச்சேரி முடிஞ்சோன்னா எதுல வந்த வரும்போது? அந்த கார்லயா? இல்ல நான் நம்ம கார்ல வாங்கலே, என் கார்ல வாங்க. சரி. உங்களுக்கு புதுக்கோட்டை போய் நீங்க தொண்டி போங்க. புதுக்கோட்டை போய் அப்படிதான் போறீங்களா? அதான் ரூட். புதுக்கோட்டையில வந்து உங்களுக்கு பேக்கரியில டீ வாங்கி தரேன். குமரன் ஸ்டோர்ல வாங்கி தரேன். சரி. அது கருப்பட்டி பால் டீ. கருப்பட்டி அங்க டீ வாங்கி தரேன். சரி. எதிர்த்தாப்புல கோட்ரஸ் இருக்கா? ஆமா. அந்த கோட்ரஸ் கிட்ட பெரிய வேப்ப மரம் ஒண்ணு இருக்கா? நம்ம கூட நேத்து உட்கார்ந்திருந்தோம்ல. ஆமா. அதுல போய் தூக்குப்படுத்துங்கற மொட்டு முண்டை. என்ன மசத்துக்கு நான் தொங்க? இந்த ஊசி ஓட்டு பிள்ளப்ப போனா நீ பகுமானமா. இப்ப எல்லாம் ஊசி தானே போடுறாங்க. அவன் பாரு எஞ்சவனேன்னு செல்ல தடவிக்கிட்டு இருக்கேன். அறுபத்த பிள்ளை வீட்டுக்கு போனா மீன் பிடிக்கிறா, இங்க வந்தா மயக்க பிடிக்கிறா. ரெண்டும் குத்தத்தானே செய்யுது. இங்க வாப்பா. இருந்தாலும் நான் ஆம்பளையால விட்டு கொடுத்துட மாட்டேன். சரி. ஊசி போட்டு புள்ள பப்பைய. ஆமா. ரொம்ப பெருமையா இருக்கு. சரி. அங்கதே இருக்கு ஒரே ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? இப்போ உங்க ஊசிக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கு. சரி. நம்ம அத்தா விஜய்க்கு ஒரு புள்ள பிறந்திருக்கு. ரெண்டு பேத்துக்கு பிறந்த புள்ள பிறக்க போகுது. அதான் நீ முக்காடு நீ என்ன இப்படி உட்காந்துருக்க? பண்ண நேரம் பார்க்கலையே. பனி ஊத்துதுல. பனி ஊத்து முக்காடு எடுத்த வேற மாதிரி தெரியுது எனக்கு. எடுத்தா நான் அப்படி உட்காரு நல்லா இருப்பேன். நான் போனவன முக்காடு போடு. இது என்னைய கூட ஒரு மாலையை சாத்தி போட்டு உட்காந்து. இது என்ன கோயிலுத்தா? ஐயனார். அடடா நம்ம தெய்வம் தானாப்பா. ஆமா. ஆமா. நம்மளாம் ஐயனாருதே. ஐயனார் இருக்க வேண்டியிருந்தேன். நான் இங்கிட்ட இப்படி பேர் வாங்குறேன். ஆமா. ஐயனார் சுவாமி. ஐயனார் கோயிலுக்கு சாமி கும்பிட போகுது. சரி. போய் விஜய்க்கு பிறந்த பிள்ளை போய் பூசாரிட்டாரு. நீட்டிருச்சுல. மாப்பிள்ளை டீ குடிக்கிற மாப்பிள்ளை பிடிச்சிருக்காமா? எங்க ஊர் வழக்கப்படி வித்தியாசமா தான் பண்ணுவான். பெண்கள் வராது. ஐயா எங்கே வர? அவர் எங்கே கையை கொடுத்துருக்கிறாண்டு. என்னத்தா நீ கிளம்பு, வீட்டுக்கு நல்லா இருப்ப. பாதி செட்டு கிளம்பாம இருக்கேன். எதுக்கு? நான் போனோன்னா போயிடுறேன். எனக்கு தெரியாதா? கிளம்புனா ஏதாவது நீங்க ஏதாவது பேசி சொல்லிட்டு பாதி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து நிகழ்ச்சியில இதெல்லாம் அங்கிட்டு கொஞ்சம் வீடு தள்ளி இருக்கான். ஏன்னா ஒத்தையில நடந்து போக முடியாது. அதுக்காக இந்த நாய்க்கு பயந்துக்கிட்டு உட்காந்து, நாய்களுக்கு பயந்துக்கிட்டு கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்துடுறது. ஆமா. விஜய்க்கு பிறந்த பிள்ளை போகுது. சரி. அங்க இருக்க பூசாரி எப்படி தெரியுமா அர்ச்சனை பண்ணுவாரு? எப்படி? ஓம் சுக்லாம்பரம் நம ஓம் சதுர்புஷ நமக ஓம் மங்களம் கிரீம் விக்னேஸ்வரனாய நமக. உங்க பிள்ளை பேர் என்ன? என் பிள்ளை பேர் விக்கி. விக்கியாய நமக. விக்கி தோப்பனா பேர் சொல்லுங்க. விஜயவாய நமக. விஜய்க்கு பிறந்த பிள்ளை நமக விஜய் ஸ்வாஹ. அப்படி ஓதி முடிச்சிருவார். சரி. ரெண்டாவது உங்க கோணூசிக்கு. கோணூசியா? அது வந்து சாக்கு தைக்கிறது. இது வந்து சங்கு தைக்கிறது. அது கொஞ்சம் எரிச்சலாதே ஓதுவாரு. எப்படி? ஓம் சுலாமரம் ஓம் சதுர்புஷ நமக. ஆட வந்தது 2, படம் வந்தது 1, ஆக மொத்தம் 3 பேரும் மேடையில் என்னைய கொலை அக்க போறாளுங்க. ஸ்வாஹ. உங்க பிள்ளை பேர் என்ன? ரமேஷ். கொலை அத்தட்டாளே ஆடியக்காரன் ரமேஷ் வாய் நமக. ரமேஷ் தோப்பனா பேர் சொல்லுங்க. தோப்பனா பேர் தாங்க ஊசி. ஓ ஊசியா நமக. ஊசிக்கு பிறந்த பிள்ளை நமக ஊசி ஸ்வாக. அங்க ஏற முடியும் தண்டவளை வண்டவளையத்துல என்ன ஏறுது? ஊசி போட்டு புள்ளப்ப பையில. சரி. இன்ச்சில ஆரஸ்வதி மரம் தூர்னா வைப்ப. உன் பேர் எதுக்கு இருக்கு? என் பேரை வை. என் பேர் தான் இல்லை. இன்ச்சில் சாட்டை முடிஞ்சிடும். சக்தி. ஆமா சக்தி அருவாமன. அது ஒரு தடவை தான் சொல்லுவேன். அதனால ஆடி பாப்போமா, பாடி பாப்போமா, பேசி பாப்போமா? மேடைக்கு வந்தா நல்லா இருக்கும். என்ன பேசுவோம்? இங்கேயே சிந்தையா போயிட்டு இருக்கு. என்ன பேசுவோம் அதை நான் பாத்துக்கிறேன். நான் மேடைக்கு வந்து நான் எங்க பார்க்கணுமோ அங்க பாத்துருவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை. பேசின பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். கும்மி அடிச்சா நல்லா இருக்கும்ல? ஏன் அப்படியா? அதான் கும்மி அடிக்கணுமா தான்? உங்க இஷ்டத்துலாம் அடிக்க முடியாது.
நான் அடிக்க முடியாது. நான் கும்மி அடிக்கிற பொம்பளை எல்லாம் கை தட்டினா நான் கும்மி அடிப்பேன். கை தூக்குங்கக்கா. கை தட்டுங்க. போதும் தான். பாத்தியா கும்மி அடிக்கணும் வேமா. அது நினைக்கிங்க உங்களுக்கு காரியம் கொடுத்து நான் கை தட்ட வெக்கம் இல்லாமல். நான் உங்களுக்கெல்லாம் எப்படி லோன் கொடுப்பாங்க? லோனுக்காரன் எப்படித்தான் லோன் கொடுப்பாங்க? உங்களை நம்பி கொடுப்பாங்களா? எங்களை நம்பி கொடுப்பாங்க. ஆமாம், நல்ல லோனு. இந்த லோனுக்கு அதெல்லாம் சொன்னால் பிடிஞ்சு போயிடும். அதனால சரி, இன்னைக்கு உன் பொம்பளையாளுக்கு சப்போர்ட் பண்ணி நீ பழமொழி பேசு. சரி, என் ஆம்பளையால் சப்போர்ட் பண்ணி பழமொழி நான் பேசுறேன். இந்த மேடையில் நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்க, என் காரை இந்த ஊர்லயே விட்டுட்டு மொட்டைய போ மதுரை இந்த டவுசரோட நான் நடந்து போறேன். சரி, நான் ஜெயிச்சிட்டேனா டவுசர் இல்லாம நீயே போ. அப்ப நீங்க பின்னாடி வருவீங்களா? எஸ். ஊதுபத்தி பிடிக்க கொளுத்திட்டு போ. ஆமா, முடிஞ்சா பேசி பாருடி பாப்பா. விளக்கமாத்துக்கு பேரு பட்டு குஞ்சமா. நோத்த டசுனாலா நொப்பேன் புசுனானா? மானகட்ட முண்டைக்கு வான வேடிக்கை போட்டாங்களே இந்த தட்டில திடீர்னு அந்த கடையில விக்கிது சாம்பு. நீ சும்மா இருந்தா தவுளுக்காரனை புடிச்சுக்கிட்டு அவர் வாட்டில செவனேன்னு தான் இருக்கிறாரு. அவர் ஊருக்கு போண்டே பேசு. அவர் வந்த கிரகமா பேசு. மணப்பாறை முருகாவல அள்ளி போட்டு நொறுக்குனாகலாம். புருஷன் கிடைக்க சக்காலத்தி மங்க போஸ்ட் மரத்துல ஏறி பார்த்தாலும் கள்ள புருஷன் வரானா? நாய் கட்ட கேட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கட்டிச்சான். ஊராள்ற ராசமாளுக்கு பேலடம் இல்லாம மண்டையில வந்து பேண்டலாம். சரங்கவத்தியும் ஸ்ரீரங்கத்துக்கு போனாலாம். அங்க 2 சரங்கவத்தியும் வரட்டுக்குனாலாம். ரப்பு கொண்ட சக்காலத்தி மக அருவாமனையில ஏறி உட்காந்துக்கிட்டு என் புண்ணு அரலைய பேசு. மானகட்ட முண்டை அருவாமனையில உட்காந்துட்டா எப்படி புண்ணு ஆறும்? அதே பேசு. சரி வா பாத்துக்கலாம். தோத்துட்டு தானே? அப்ப ஆம்பளையால் ஜெயிச்சிரு. கை தட்டலாம். கிளப் கிளப் போடு. 145 வீரன். அங்க ஒரு ஆளு இங்க ஒரு 2 ஆளு போடு. ஓகே. ஆமா, அதனால இப்படி எல்லாம் போட்டா சுறுசுறுப்பு இருக்காது. சரி, இன்னும் சுறுசுறுப்பா எப்படி? அரப்போடு காப்போடு எப்படி தெரியுமா? எப்படி? தேக்கு மரமாட்டோம் தெளிவாக இருந்த என்ன முருங்க மரமாட்டோம் முறிச்சு போட்டு போனவளே. பாக்கு மரமாட்டோம் வசந்துதான் நின்ன என்ன நான புள்ளாட்டோ நாளாக வளர்ச்சி. என்ன கப்பலிங் எல்லாம் கிளம்பிருச்சா? ஓசு கிளம்பிருச்சா? இல்ல கப்பலிங் கிளம்புனா தானே ஓசு கிளம்பும். இல்ல வீட்டுக்கு சொன்னேன், பார்த்து போய் எங்களுக்கு கருவத்தூர் இருக்க போ முள்ளுகுள்ள குதிக்கிறாம ஈய உசுர பாட்டாக்கி உங்க 2 பேத்துக்காக பாடுறேன். அவளை சொல்லவே மாட்டேன், எரிச்சலா இருக்கு. ஊந்திரிப்ப பார்க்கத்தாண்டி உயிரோடு என் பொண்டாட்டி பேச்ச கேட்டு புட்டு நான் இம்புட்டுக்கு வளர்த்த சொந்த மயிரை வெட்டி புட்டு இன்னைக்கு மதுரை புது மண்டகத்துல வெறும் 300 ரூபாய்க்கு ஒட்டு மயிறு வாங்கி ஆடுறேன். அறிக்கையில வெளிச்சத்துல அறுவரையில ஓமுகத்தை அன்னைக்கு கச்சேரிக்குள்ள ஒரு மயிறு போங்கடா. ஐயா அந்த கச்சேரி வச்சால ஆளுங்க ஐயா. ஏய் யாண்டி ஒரு 1500 ரூபாய் மட்டும் கொடுங்க. 1000 ரூபாய் பெட்ரோல் கிடக்கு. நான் இன்னும் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போயிருவேன். நல்லா இருப்பேன். 1500 ரூபாய் போதுமா உனக்கு? எதுக்கு நீ பாட சொல்ற? நீ இப்ப என்ன ஆடுறீங்க? என்ன ஆடுறான்? ஸ்டெப் போட்டு ஆடிங்க. அவன் பாரு இதுக்கு போய் நீர் மலடி அடிக்கிறேன். இருப்பா. இன்னைக்கு ஒரு உண்மை சொல்ற தெரிஞ்சுக்கங்க. இவளுக்கு 2 பேரும் இல்ல. எந்த டான்ஸ் வந்தாலும் ஒரே டான்ஸ் தான். என்ன பாட்டு படிச்சாலும் ஒரே டான்ஸ் தான். என்ன டான்ஸ் தெரியுமா? இந்த சாரி ப்ரோ, எங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? கீழ இருந்து நம்ம ஆளு யாராச்சும் கையே காமிச்சிட்டாலும் என் புருஷன் வந்திருக்கேன் நம்பர் தர நாளைக்கு கால் பண்ணுங்க. என் புருஷன் வந்திருக்கேன் நம்பர் தர நாளைக்கு. இதெல்லாம் மாதிரி டான்ஸ் இப்படி ஆடக்கூடாது. இன்னும் சுறுசுறுப்பா. எதுல விட்டு வாயில கை எது எங்கே விட முடியுது? கொண்ட நல்ல குலுங்குதடி சசி கொண்ட பூவி 1 2 3 ஒழுங்கா ஆடு 3 4 5 மாத்தியாது 1 2 3 ஒழுங்கா ஆடு 3 4 5 மாத்தியாது போடு. மதுரையில நான் இறங்கினது புதுக்கோட்டை, ஏறினது மதுரையில நான் இறங்கினது அலங்குடி, அட போற மேடையில
ஐயோ ஓசு நெளியுதே. ஏய் ஏய் கப்பக்கால் முண்டை. கப்பக்கலா நல்ல வேலை இப்போ உட்காரலையடா. உடம்புமா நெல்லிஞ்சிருக்கு. சரிண்ணா என்ன என்ன எது? ஐயோ மண்ணு இரு, மண்ணை பாரு எம்பிட்டு மண்ணை இரு தொடச்சு விட்றேன். அப்படியே ரொம்ப நடிப்பேன். நேற்று ஒரு வண்டு போச்சுன்னு போய் கையை கொண்டாந்து நீ அப்படியே சீண்ட. உனக்கு மண்ணு ஓட்டி இருக்கு. அப்ப நல்லா நீ ஆம்பளை ஆம்பளை தானே நீ? நெஞ்சில கையை வைக்காதீங்க. வேறங்க வகுத்து. ஏய் ஏய் என்ன என்ன ஏன் என்னை கூட்டி வந்து அடிக்கிறியா? உன்னை அடிக்கவே இல்லை நான் உன்னைய. மண்ணை தான் இப்படி தட்டுனேன். என்ன முடியா இருக்குங்க? தம்பி சிரிக்காத பண்ணிலாம். பள்ளிக்கூடம் போய் என்ன பண்ண போற? இங்கேயும் முடி இருக்கு, இங்கெல்லாம் முடி இருக்கு. நீ என்ன ஊக்கு குடிச்சு அது துரு பிடிச்சி ஒன்னே மாதிரியா இருக்கு. இதான் என்ன ஊக்கு பண்ணீங்க? தெரியலையே. ஊக்கு இருக்கான்னு பாருங்க. என்ன இப்பெல்லாம் கூட்டி அந்த அடிக்காதீங்க. நான் அடிக்கவே இல்லை. நான் உன்னைய ஆண்டையும் படிச்சு உங்களுக்கெல்லாம் அப்படி எப்படி இருக்கு? உனக்கு எனக்கு அப்படியே பாரு எப்படி இருக்கு. நல்லா தானே இருக்கு. நல்லதா இருக்கா? ஆமா. இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? நாங்க டான்ஸ் ஆனா அவங்கள பாட்டு பண்ணாங்க. யாரு பாடுனா? அதான் இவங்கலாம். நீங்க தானா? அடடடடா. அடடடா. இன்னொரு பாடகி வந்தாங்க. அவங்க உள்ள இருக்காங்க. மேக்கப் அழிஞ்சு போச்சு. அதனால மேக்கப். அப்படியா? ஐயா ஊர்ல ஒரு 5 கிலோ சிமெண்ட் கொடுங்க ஐயா. எதுக்கு? லப்பந்தட வரதுக்கு. ஆமா சரி. இந்த மேடையில் சின்ன போட்டி வைக்க போறேன். என்ன போட்டி? பாட்டு போட்டி. பாட்டு போட்டி. இந்த போட்டி முடிஞ்சோன கும்மி அடிக்க போறேன். எடுத்து வாங்க முளைப்பாரிய. ஆமா வேகமா பாடுங்க பாப்போம். மனசு மயங்கும். மசத்தை புடுங்க போடி உள்ள. யாண்டி பொம்பளைக்கு பொம்பளை மனசு மயங்கி என்னடி பண்ண? இமயமலையா. ஏய் மூடுமல. இப்பதான் மண்ணை தட்டி விட்டுல. அப்படியே இருக்கும். வேற பாடுங்க. உன் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா? உங்க நெஞ்சுக்குள்ள அந்த Dress மாத்தும்போது அக்னி சட்டி மாதிரி எந்த அக்னி சட்டி நீ பார்த்த? நீ இப்ப இங்க வா. அன்னைக்கெல்லாம் 2 கலர் கலரா கொண்டாந்தாலே எனக்கு பயமா இருக்கு. எற்கஞ்செடியோர இறுக்கி பிடிச்சைய மாமா. கருவ காட்டுக்குள்ள கட்டி பிடிக்கலாம் போமா. வாங்க சார் வாங்க. போன வராது பொழுது போன கிடைக்கிது. டோக்கன் விளம்பரம் வரும் 15 ரூபாய் சார். கம்பெனிக்காக சீப்பா கொடுக்குறோம். அப்போ உங்ககிட்ட யார்ட்டையும் காசு இல்லையா? சேலையில வீடு கட்டவா சேர்ந்து ரசிக்க. பாவடையில் கக்கூஸ் கட்டவா பெண்டு குமிக்க. 42 புருஷன் சொல்றீல 100 ரூபாய்க்கு பாவாடை கிடைக்கல உனக்கு? நல்ல கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். கம்ஃபர்ட்டபிளா இருக்கா? கீழ தூரு கட்ட 4 டவுசர் போட்டிருக்கேன். 4 போட்டிருக்கியா? வெள்ளை சிமெண்ட் அந்த ஒண்ணு 3 உள்ள ஒரு புழு துணி. ஏய் புழு கலர் துணி. அப்புறம் உள்ள ஒரு கருப்பு துணி. நான் உங்களுக்கு பயந்துகிட்டே 4-5 போட்டு வந்துறது. சரி சரி. ஆமா சரி. வேற பாட்டு பாடுங்க. யாவூரு தூத்துக்குடி நந்தாரி சாத்துக்குடி ஊத்திக்குடி மாமா. யேசு சு சு சொப்பன சுந்தரி நீதானே. ஏ சொப்பன லோகத்திலே தானே. ஏ சொப்பன சுந்தரி நீதானே. ஏ சொப்பன லோகத்திலே தானே. என்ன என்ன வேற பாட்டு பாடுங்க. உன்கிட்ட இது உறிஞ்சிருச்சு. ஒழுங்கா போடு எடுத்து. எது அவுந்துருச்சு? அது முந்தா அவன்தானா அவர்ல என்ன எனக்கு தூக்கி நல்லா சொருவு. பாடுங்க. அப்ப நீங்க யாராவது பாடுங்க பையன் பண்ணீங்களா? உன்னை பார்த்த உடனே எனக்கும் பாட்டு வந்துருச்சு. என்ன வந்துச்சு? பாட்டு. நல்ல வேலை. பாந்தினி வந்துருச்சு. பாடுங்க. பாடவா? உன் கதவை சாத்தடி உனக்கு விளக்கமா தடி. ஏண்டி நம்மளுக்கு அந்த பிள்ளையில பார்த்தானே அப்படியே வர்ணிச்சு சுத்துனீங்க. வயசான பொம்பளை பார்த்தோன்னா கதவை சாத்து கம்பு கூட சாத்துன்ற என்னப்பா இங்க இருக்கு. வேற பாட்டு பாடுப்பா. அங்கே போ. வேற பாடவா? கோடி அருவி கொட்டுதே அடங்கொம்மால. அம்மா 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 எல்லாரும் அம்மாவும் இருந்துக்கிட்டு நம்மளை சுத்துறாங்க. வேற பாட்டு பாடுங்கப்பா. சரி நீங்களாம் பாடக்கூடாது. இங்க வாங்க. உங்களுக்கு ஒரு சினிமா பாட்டு சொல்லி தரேன். சரி. நாளைக்கு போற மேடையில கண்டிப்பா பாடணும். லேடிஸ் தர சொல்லி தரேன். இன்னைக்கு ஆம்பளை சொல்லி தருவேன். சரி பாடவா? ஏன் ஜாமங்காலடி மண்ணெடுத்து அடிங்கப்பா. என்னது என்னது ஒழுங்கா கேட்கல. பாடு மறுபடியும் பாரு. ஏன் ஜாமங்காலடி மண்ணெடுத்து நெத்தியில போட்டு வைப்போ. இந்த பாட்டு இப்படியா வரேன்? இந்த பாட்டு இப்படியா வரேன்? அப்படிதான் வரும். அப்படி வராதே.
யாராரும் உத்தமனா அடிப்பாங்க. ஏன் சாமி ஊரா அயோக்கிய பிள்ளை அடிங்கப்பா. இந்த பாட்டு இப்படியா வரேன்? எப்படி வர பாடவா? எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில பொட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. என்னது? நீங்க வந்து தங்கப்பதக்கம், நான் வந்து தங்கப்ப தக்கம். அவ்வளவுதான். இங்க வாங்க, இன்னைக்கு உங்களுக்கு நான் சாமி பாட்டு சொல்லி தரப்போறேன். சாமி பாட்டு? ஆமா. சரி. இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் மீது தத்துருவமாக சாமி வந்து ஆட போறீங்க. தயவு செய்து இருக்கால நிம்மதியா இருந்து கருப்பசாமி பாட்டை பார்த்துட்டு போங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். அத்தா கருப்பசாமி பாட்டை மட்டும் பார்த்துட்டு போங்க. நல்லா இருப்பே, உட்காந்துருங்க. போகும்போது வீடு தூரமாக இருந்துச்சுன்னா எங்கள் வண்டியில் கூட இறக்கிட்டு போகிறோம். 4 கார் வந்திருக்கு. நீ கச்சேரிக்கு வந்தது ஆள் 25 ஆளுனா துணைக்கு வந்தது 30 ஆள். ஆமாம், சாமி பாட்டு பாடவா? சரி. என்ன சாமி அழைக்க போகிறேன். சாமி அழைக்க போகிறேன், அதுக்கே பயமுத்துற. ஆமாம், இந்த கதை கதை அவனுக்கு இது கேட்குது. இப்படி கத்திக்கிட்டு இடக்க ஹலோ மேலே உட்காந்துருக்கேன். எங்கே இருக்கேன்? ஸ்டெப்னியா சும்மியை குடிக்குமே. இன்னி இங்கே வாவே, உன்னை சூம் பண்ணிக்க. அப்பா இருந்தாலும் சூம் பண்ணுங்கப்பா. அம்மா அவர் வீட்டுக்காரம்மா ஆறுமா செப்பனி வச்சுருக்காங்க. ஆமாம், அதான் காலைல 11 மணிக்கு பால்வாடி கூட்டி வந்துருங்க பிள்ளைலாம். சொட்டு மருந்து ஊற்ற வரேன் நான். அவங்க நல்லா இருப்பாங்க. இங்கே வர தூக்கம் வச்சு இழுத்துட்டு போன மஞ்சள் ட்ரெஸ் 2 பேர் சாமி ஆடின பொம்பளை எல்லாம் கூட்டி பொம்பளை அது மாதிரி. என்னது? தாலாட்டு? தாலாட்டா? எனக்கு இது பிடிக்கலையே. எனக்கு இப்படித்தான் தெரியும். புடிச்சா கேளு. சரி. இல்ல என்ன நீ புடிச்சு பாடு. ஏற இந்த மைக் நல்லா இருக்கு. ஹலோ 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 ஹலோ. எல்லாமே ஊப்பிடுதாடா, பொய் சொல்லாது, எல்லாம் கருத்தி விட்டு. அவன் இந்த பாட்டு வேணாமா? இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல. எனக்கு அம்மாடி இதுதான் காதலா. என்ன செய்யணும்? மயிரை பிடிக்கி கயிறை திரிச்சு கட்டிக்கிட்டு இழுக்கணும். எதுல? அதுலதான். அம்மாடி என்ன பண்ற? சரி, இந்த பொம்பளை ஆமா, இன்னைக்கு நீங்கெல்லாம் எந்திரிச்சு போற காரணத்தினால் கும்மி அடிக்க மாட்டேன். அதனால ஆடலோடு பாடலாகுது உங்க மத்திய. அண்ணனடையழகி அலங்கார இடையழகி பின்னச்சடையழகி செல்லம்மா, பின்னச்சடையழகி செல்லம்மா, நீ புறப்புடடி தரு பக்க செல்லம்மா செல்லம்மா, நீ வரப்புடடி தரு பக்க செல்லம்மா செல்லம்மா. அலங்கார இடையழகி பின்னச்சடையழகி செல்லம்மா.
செல்லம்மா செல்லம்மா உங்க அக்கா கிட்ட கேட்டு செல்லம்மா செல்லம்மா புதுக்கோட்டை பக்கத்தில செல்லம்மா புதுக்கோட்டை பக்கத்தில செல்லம்மா சொக்கி நின்று எல்லாரும் சொக்கி நின்று பேசினத சொல்லாயி எல்லாரும் சொக்கி நின்று பேசினத சொல்லாயி தாலி ஒண்ணு மாவாங்கி